வணக்கம். ஆக்ஷன் கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவை ஒத்த ஆளா நின்று காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய வல்லமை படைச்ச இன்னொன்னு அப்படி அப்படின்னாருன்னா நாடே பயப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராளி ஆக்ஷன் கிங் அர்ஜுன். ஒரு நாள் முதல்வனா இருந்து தமிழ்நாட்டை காப்பாத்தின மகாமனிதன். அப்படிப்பட்ட ஒருத்தர் சனாதனம்னா என்ன அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதாவது இது ஒரு வாழ்க்கை முறை, இட் இஸ் வே ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் வேற சொல்லியிருக்காரு. அதுவும் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பா அம்மாவை வந்து கொண்டு போய் நீங்க முதியோர் இல்லத்தில் விட்டுருவீங்களா, அப்பா அம்மா வச்சு காப்பாத்துறது தான் சனாதனம் அப்படின்னு சொல்லிட்டு புது புது விளக்கம் எல்லாம் கொடுத்திருக்காரு. அந்த சனாதன தர்மத்துல இல்லாத விளக்கத்தை எல்லாம் கொடுத்திருக்காரு. சனாதன தர்மா அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது இப்பெல்லாம் என்ன கணக்கு ஆகி போச்சுன்னா, இந்த பூனைக்குட்டி வெளியில வர்ற கதை, குரங்கு குட்டி வெளியில வர்ற கதை, இந்த மாதிரி கதையெல்லாம் நிறைய வருது. நிறைய பேர் சினிமாவில் நான் மக்களுக்காக ஏதாவது செய்கிறேன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் நடிச்சு கிடிச்சிட்டு பேர் வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வெளியில வரும்போது தான் தெரியுது இந்த பூனைக்குட்டியெல்லாம் ரொம்ப நாளாக அடுப்படியிலே தூங்கிட்டு இருந்திருக்கு, அதுக்கு தேவையானது வர்றப்ப வெளியில வந்துடுது அப்படின்னு அப்படித்தான் பல பேர் பேசுனாங்க. பார்த்திபன் அது மாதிரி உளறி கொட்டினாரு. உளறி கொட்டியில் அவருடைய மனசுல என்ன இருந்துச்சு அதை பேசி தொலைச்சிட்டாரு. அதே மாதிரி இப்போ இன்னொருத்தர் பாக்கியராஜ், அவரை ரொம்ப நாளாக நம்பிக்கிட்டு இருந்தோம். அவர் அந்த வேலை ரொம்ப தெளிவா பார்த்தாரு. ஏன் இப்ப சேரன் கூட, அதாவது என்னன்னா தமிழ் மக்களுடைய ஒரு சிந்தனை என்ன அப்படின்னா, இவங்களெல்லாம் அறிவாளி அப்படின்னு நினைக்கிறதா மிகப்பெரிய ஒரு தவறு. இவங்களெல்லாம் பல பேரை சினிமாக்காரங்கள நம்மளால அறிவாளின்னு நினைச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த வகையில நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சனாதன தர்மத்தை பத்தி சொல்லியிருக்காரு. உண்மையிலே அவர் சனாதன தர்மத்தை படிச்சிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதெல்லாம் சரிதாங்க. நீங்க ஒரு மனிதன் வந்து ஒரு மேடையில பேசும்போது, ஒரு மைக்கில் பேசும்போது எது அறம் அப்படின்னா, அறம் வேற தர்மம் வேற. அறம்ங்கிறது முழுமையான தமிழ் சொல், தர்மா அல்லது தர்மம் அப்படிங்கிறது வடமொழி சொல். நீங்க அறத்துக்கும் தர்மத்துக்கும் வேறுபாடே தெரியுமான்னு தெரியல அர்ஜுனுக்கு. ஏன்னா அவர் கர்நாடகக்காரர். அறம் அப்படிங்கிறது ஒரு மேடையில் ஏறும்போது என்னுடைய சொல் பெரும்பான்மை மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது, மனசு ரீதியா நியாயமா இருக்கணும் அப்படிங்கிறது அறம். ஆனா தர்மம்னா என்ன அப்படின்னா அவர் சொல்றாருல, சனாதன தர்மம் அது ஒரு வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்மளும் அதைத்தான் சொல்றோம். சனாதன தர்மம் அப்படிங்கிறது ஒரு வாழ்வியல் முறை. ஆனா எப்படிப்பட்ட வாழ்வியல் முறை அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அடிச்சு எதை வேணாலும் அடிச்சு விடலாம் அப்படிங்கிற கணக்குல வந்திருக்காங்க. அதாவது இந்த சனாதன தர்மம் அப்படிங்கிறது எங்க இருந்து தோன்றுச்சு அப்படின்னா, இப்ப இந்து மதத்துக்கானது சனாதன தர்மம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நீங்க பல பேர் சொல்லுவாங்க, இப்ப சைவ மதம்னு சொல்றோம் இல்லையா, சிவமதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தத்துல இப்படி சொல்ற ஒரு சனாதன தர்மம்னு ஒண்ணு கிடையாது. என்ன எடுத்து படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரி, இதுதான் சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க பல விஷயங்கள் எடுத்துக்கங்களேன், அதுக்குள்ள சனாதன தர்மம் இருக்கு அப்படின்னா இல்ல. இந்த சனாதனம் தர்மம் யாருக்கானது அப்படின்னா அவங்களுக்கானது. இந்த சனாதன தர்மம் என்ன சொல்லுது அப்படின்னா அதுவும் ஒரு வாழ்வியல் முறை தான் அர்ஜுன் சொல்றது மாதிரி. ஆனா எப்படிப்பட்ட வாழ்வியல் முறை அப்படின்னா அது ஒரு வகையான கட்டமைக்கப்பட்ட படிநிலை வாழ்வு முறை. என்னங்க படிநிலை வாழ்வு முறை அப்படின்னா, டாப்ல இருக்கிறவன் அவன் அறிவாளியா இருந்தாலும் முட்டாப்பையலா இருந்தாலும் டாப்லயே இருப்பான். ஆக அடியில இருக்கிறவன் அவன் அறிவாளியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய திறமசாலியா இருந்தாலும் அவன் அடியிலே இருப்பான். இப்படி சொல்றதுதான் இந்த சனாதன தர்மம். இந்த சனாதன தர்மம் என்ன சொல்லுது அப்படின்னா நால்வர்ண கோட்பாட்டை சொல்லுது. என்னங்க நால்வர்ண கோட்பாடு அப்படின்னா, இந்த சனாதன தர்மம் தமிழ்நாட்டுக்குள்ள பெருசா ஒன்றும் பண்ண முடியலைங்கிறதா எதார்த்தம் ஆரம்ப காலத்துல இருந்து. ஏன்னா தமிழ்நாட்டுடைய நிலவியல் முறை வேறன்னு வச்சுக்கோங்களேன். சனாதன தர்மம் என்ன சொல்லுது அப்படின்னா, பிரம்மாவுடைய தலையில பிறந்தவன் ஒருத்தன், பிரம்மாவுடைய தோல்ல பிறந்தவன் ஒருத்தன், பிரம்மாவுடைய தொடையில பிறந்தவன் ஒருத்தன், பிரம்மாவுடைய பாதத்துல பிறந்தவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்ப பாரதி கிட்ட கேட்கிறப்ப பாரதி என்ன சொன்னா அப்படின்னா, ஏண்டா ஏங்க இப்படி நால்வர்ண கோட்பாடு, 4 பேர் பிரம்மாவுடைய 4 இடத்துல பிறந்தான்னு சொல்றாங்களே, இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அஞ்சாவதா இருக்கக்கூடிய பஞ்சமன் அவன் எங்க பிறந்தான் அப்படின்னு கேட்கிறப்ப அப்ப பாரதி தான் சொல்றான், அவன் தாண்டா பிறக்க வேண்டிய இடத்துல அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிறந்தா அப்படின்னு சொல்லி பாரதி சொல்றான். இப்ப இந்த சனாதன தர்மம் ஒரு சட்டம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும், எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஆனா தமிழ்ல என்ன சொல்லுது அப்படின்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையால் அப்படி அப்படின்னா என்ன, பிறப்புல எல்லா மனிதர்களும் சமந்தாண்டா, அவன் அடுத்து என்னென்ன வேலை பார்க்க போறான் அதை பொறுத்தா அவனுடைய திறமை எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ல சொல்லுது. அங்க என்ன சொல்லுது,
சதுர்வர்ணம் மயா சிஸ்டம் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க டாப்ல இருக்கு, அதாவது பிரம்மாவுடைய தலையில பிறந்தவனுக்கு தண்டனை ஒண்ணும் பெருசா கிடையாது. அவன் என்ன தப்பு செஞ்சாலும் தண்டனை கிடையாது. நான் பிரம்மாவுடைய பாதத்துல பிறந்தவனுக்கு சின்ன தவறுக்கு தலையெடுக்கக்கூடிய தண்டனை. இப்படி பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அதே மாதிரி 5வது வர்ணமான அந்த கோட்பாடு, 5வது வர்ணம், நீங்க ஊருக்குள்ள சனி மூலையில தான் ஊர்ல இருக்கணும். அவங்களுக்கு ஆண்நாய் வளர்க்கக்கூடாது. தலை இடிக்கிறது மாதிரியான அதை நிலப்படி வச்சு கட்டக்கூடாது. இப்படி பல வகையான கணக்குகள் இருக்கு. ஆனா இதையெல்லாம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் படிச்சாரா அப்படின்னு தெரியல. கர்நாடகாவில இருந்து பிறந்து வசதியா தமிழ்நாட்டுல வந்து இருந்துட்டு இங்க இருந்து வேங்கமே ஒத்தையில இருக்கான் அப்படின்ட்டு மொத்த இந்தியாவையும் ஒத்தையால காக்க போறேன்னு சொல்லிட்டு நிறைய கரடி விட்டவரு இப்ப புதுக்கரடி எல்லாம் விடுறாரு. நடிக்கிறீங்களா, நடிச்சு போட்டு போயிட்டு இருக்கணும். ஆனா எதுக்காக பண்ணிருப்பார் போல இருக்கு, சமீபத்தில் ஒரு படம் ஒன்று நடிச்சிருக்காரு. அந்த படத்தை ஓட வைக்கிறதுக்கான ஏற்பாடா இருக்கும் போல இருக்கு. பொதுவாகவே மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய தருணம் இந்த மாதிரியான அடிப்படை எந்த இதுவும் இல்லாம திட்டமிட்டு சொல்லக்கூடியவங்க கிட்ட மக்கள் கொஞ்சம் விழிப்பு இருக்க வேண்டிய தேவை இருக்கு. நன்றி, வணக்கம்.